या नगरग्रामदारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। तो நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யங்கள், 6 ஐஸ்வர்யங்கள்ல புகழ் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விஷ்ணு புராணத்துல ஒரு நல்ல ஸ்லோகம் வருது. சில பிரபுபாதர் இதை மேற்கோள் கொடுக்கிறார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரிய ஞானம் வைராக்யோஸ்டைவ சன்னம் பக இடிங்கனா. இது வேதவியாசருடைய தந்தை பராசர முனிவர் பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். பிரபுபாதர் சொற்பொழிவுகளை சொல்லுவார், பகவான் அப்படின்னா பக பிளஸ் வான் அப்படின்னு சொல்லுவார். பக அப்படின்னு ஐஸ்வர்யங்கள், வான் அப்படின்னா வைத்திருப்பவர். ஸோ இதுல விஷ்ணு புராணத்துல இந்த பகவான்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சன்னம்னா 6 விதமான ஐஸ்வர்யங்கள், அழகு, அறிவு, செல்வம், புகழ், வலிமை, துறவு. இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக நிரந்தரமாக யார் ஒருத்தர் வைத்திருக்கிறாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல வேதவியாசருடைய தந்தை பராசர முனிவர் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறார். ஸோ அதுல இப்போ யசஸ்ரீயக யசஸ அப்படின்னா யசா அப்படின்னா கிருஷ்ணருடைய புகழை குறிக்கிறது. ஸோ கிருஷ்ணருடைய புகழ் எப்படின்னா, ஹரி வம்சத்துல ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் வருது. வேதே ராமாயணை செய்வ புராணே பாரதே ததா ஆதவ் அந்தியேஜ மத்தியேஜ ஹரி சர்வத்ர கீயதே. வேதங்கள் இருக்கு, 4 வேதங்கள், ராமாயணம், புராணே பாரதே ததா. ஹரே கிருஷ்ணா. யாரோ கை தூக்கியிருக்காங்க, என்ன காரணம்? ஹரே கிருஷ்ணா. யாரோ கை தூக்கியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ வேதே ராமாயணே செய்வ புராணே பாரதே ததா ஆதவ் அந்தியேச்ச மத்தியேச்ச ஹரி சர்வத்ர கீயதே. ஸோ 4 வேதங்கள் இருக்கு, ராமாயணம், 18 புராணங்கள், பாரதே மகாபாரதம், இதெல்லாம் இருக்கு. இதுல எல்லாத்துலேயும் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஆதவ் அந்தியேச்ச மத்தியேச்ச ஹரி சர்வத்ர கீயதே. ஆரம்பத்திலையும் சரி, அந்தே கடைசியிலையும் சரி, மத்தியே நடுவுலையும் சரி, யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா ஹரி சர்வத்ர கீயதே. ஹரியினுடைய புகழ். ஹரியினுடைய புகழ் தான் மொத்த சாஸ்திரங்களிலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஹரியினுடைய புகழ் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு ஹரி வம்சம்ங்கிற சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணாவுடைய புகழ் அது கிருஷ்ணா அவருடைய புகழ் எப்படின்னா 100% நிரந்தரமாக வைத்திருக்கிறார். எப்படின்னா அது ஒரு அருமையான ஒரு லீலை. நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கிறோம். கிருஷ்ணர் பலராமர் குருகுலத்தில் படிக்கிறாங்க. சாண்டீபனி முனிவர் அவருடைய குரு. அந்த குருகுலத்துல கிருஷ்ணர் பலராமர் வேத சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறார்கள். ஃபைனலி இந்த குருகுல பீரியட் முடிஞ்ச உடனே குரு தட்சிணை கொடுக்கணும் சிஷ்யர். கிருஷ்ணர் கேட்கிறார், இந்த சாண்டீபனி முனிவர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன தட்சிணை நான் கொடுக்கணும் சொல்லுங்க.
சாண்டிபனி முனிவர் அவருக்கு தெரியறது இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பலராமர் சாதாரண பாய்ஸ் கிடையாது, இவங்க முழுமுதற் கடவுள் பகவான். அதனால யோசித்து கேட்குன்னு சொல்லி இவர் தன்னுடைய மனைவி வீட்டு போய் கேட்கிறார். சாண்டிபனி முனிவர் தன்னோட மனைவி வீட்டை போய் டிஸ்கஸ் பண்றாரு. கிருஷ்ணர் பலராமர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் குரு தட்சிணைக்கு? ஏன்னா இந்த ரெண்டு பாய்ஸ் சாதாரண இவங்க சிறுவர்கள் அல்ல, இவர்கள் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது. ஸோ அவங்க சாண்டிபனி முனிவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னுடைய மகன் சிறு வயதிலேயே பிரபாச கஷேத்ராங்கிற அந்த இடத்துல, அதாவது கடற்கரையோரம் அந்த கடல்ல என்னுடைய மகன் சிறு வயதிலேயே மூழ்கி இறந்து போயிட்டார். கிருஷ்ணனை கேட்கிறார் சாண்டிபனி முனிவர், என்னோட இறந்து போன மகனை நீங்க மீட்டு கொண்டு வாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் என்ன பண்றாங்க, நேர பிரபாச கஷேத்ராவுக்கு போறாங்க. பிரபாச கஷேத்ராவுக்கு போய் அங்க கடல் தேவன்ட்டு ஆணையிடுறாங்க கிருஷ்ணரும் பலராமரும், என்னுடைய குருவனுடைய மகன் இங்கதான் இறந்து போயிட்டார், நீ அவரை திரும்பி கொடு அப்படின்னு கேட்கிறார். ஸோ கடல் தேவன் உடனடியாக கிருஷ்ணர் பலராமருக்கு முன்னாடி தோன்றாங்க. கடல் தேவன் சொல்றாரு, ஓ பகவான் கிருஷ்ணா, உங்க குருவனுடைய மகனை நான் எடுத்துட்டு போகல, இந்த கடலுடைய ஆழத்துல பஞ்சஜனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரக்கன் சங்கு வடிவுல இருக்கார். பஞ்சஜனாங்கிற ஒரு அரக்கன். ஸோ இவர் தான் உங்க குருவனுடைய மகனை முழுங்கி வயிற்றில் வச்சிருக்கார், நீங்க அவரை போய் பாருங்க. கிருஷ்ணர் உடனே எல்லாருக்கும் கேட்கறது இல்லையா? கேட்கறதா எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா, கேட்கறது இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஸோ அவர் கடலுக்குள்ள கிருஷ்ணர் குதிக்கிறார். கடலுக்குள்ள உள்ள குதித்து அந்த பஞ்சஜனாங்கிற அந்த அசுரன் சங்கு வடிவில் இருக்கார். அந்த சங்கு வடிவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சஜனா அசுரனை கிருஷ்ணர் உடனே வதம் பண்றார். வதம் பண்ணி அவரோட வயிற்றுக்குள்ள பாக்குறாரு. வயிற்றுக்குள்ள குருவின் மகன் இல்ல. கிருஷ்ணா அந்த பஞ்சஜனா அவருடைய உடல் தான் சங்கு வடிவில் இருக்காம அந்த சங்கு எடுத்துக்கிறார். அதனாலதான் கிருஷ்ணாவுக்கு பாஞ்சஜன்யா அப்படிங்கிற சங்கு வந்தது. கிருஷ்ணரும் பலராமரும் இந்த அரக்கனை வதம் பண்ணிட்டு நேரா யமலோகத்துக்கு போறாங்க. யமலோகத்துல யம தர்மராஜா கிருஷ்ணரை உடனே வரவேற்கிறார். கிருஷ்ணர் பலராமரை அவருடைய பாத கமலங்களை வாஷ் பண்ணி அவர்களை உபசரிப்பு செய்து அவங்களை வரவேற்கிறார். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, யம தர்மராஜாவுக்கு ஆணையிடுறார், என்னுடைய குருவனுடைய மகன் இங்கதான் வந்திருக்கார், நீ உடனடியாக அவரை இங்க ரிட்டர்ன் பண்ணணும், என் கையில நீ ஒப்படைக்கணும். ஸோ யம தர்மராஜா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால உடனே போய் தன்னுடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய குருவனுடைய மகனை கொண்டு கொடுத்துடுறாரு. கிருஷ்ணரும் பலராமரும் சாண்டிபனி முனிவருடைய மகனை கொண்டு அவங்க அப்பாட்ட ஒப்படைக்கிறார். சாண்டிபனி முனிவருக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய இறந்து போன மகனை மீட்டு கொண்டு கொடுத்துட்டார் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆனந்தத்துல சாண்டிபனி முனிவர் சொல்றார், ஓ கிருஷ்ணா பலராம், நீங்க ரெண்டு பேரும் முழுமுதற் கடவுள், உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, ஆனா இருந்தாலும் எனக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால, நீங்க இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சதுனால அந்த சந்தோஷத்துல நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். கிருஷ்ணர் இதான் லீலை சொல்றது. சாண்டிபனி முனிவர் மூலமாக
இந்த ஆசீர்வாதத்தை வர வைக்கிறார். கிருஷ்ணருக்கு யாரும் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. கிருஷ்ணா அசமௌர்துவான் பேர் அவருக்கு வேதங்கள்ல. சம ஊர்துவா, ஊர்துவானா மேலே, சமா அப்படின்னா அவர் சமமாக. கிருஷ்ணருக்கு சமமானவரோ மேலேயோ யாரும் கிடையாது அப்படிங்கிறது வேதங்கள்ல கிருஷ்ணாவுக்கு உண்டான பெயர் அசமௌர்துவா அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட கிருஷ்ணா யார்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. முனிவர் அன்புனால அவருக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு சொல்லி பதிலுக்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை சொல்றார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் சாண்டிபனி முனிவர்? ஓ கிருஷ்ணா, நீங்க எது பேசினாலும் அது எப்பொழுதுமே புதியதாக இருக்கும். இந்த வேத மந்திரங்கள் மாறிய, வேத உபதேசங்கள் மாறிய, எப்பொழுதுமே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க எது பேசினாலும். மேலும் அவர் சொல்றார், நீங்க என்ன போதித்தாலும் அது எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும், இந்த ஜட உலகம் மட்டுமில்ல, மற்ற அண்டங்கள், மற்ற ஆன்மீக உலகங்கள் எல்லா இடத்திலையுமே எப்பொழுதுமே நீங்க என்ன உபதேசம் கொடுத்தாலும் அது ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டு அதற்கு எல்லாரும் மரியாதை செலுத்துவார்கள் அப்படின்னு சாண்டிபனி முனிவர் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் கிருஷ்ணருக்கு. இந்த லீலை பிரகாரம் பகவான் கிருஷ்ணா போதித்த பகவத்கீதை எப்பொழுதுமே அது உலகம் முழுவதும் பகவத்கீதை போற்றப்படுகின்றது. காரணம் கிருஷ்ணர் உபதேசித்ததனால. ஸோ இந்த பகவத்கீதை இப்ப அமெரிக்கால பல பல பல்கலைக்கழகங்களை எல்லாம் பிரபுபாதர் விளக்கவரை கொடுத்த இந்த பகவத்கீதை பாடப்புத்தகமாக வைத்து படிக்கிறாங்க, சப்ஜெக்டா வச்சு படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? கிருஷ்ணர் உபதேசித்ததுனாலதான். ஸோ இது யாருடைய புகழ பறைசாற்றுகின்றதுன்னா கிருஷ்ணருடைய புகழ தான் பறைசாற்றுகின்றது. ஸோ பகவத்கீதை ஒரு யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவோம். அதாவது உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக மதிக்கப்படுகின்றது எப்பொழுதுமே. இந்த பகவத்கீதை உபதேசங்கள் அது ஒரு தெய்வீக நூலாக கருதப்படுகின்றது. காரணம் கிருஷ்ணர் உபதேசித்தது. அப்ப இது யாருடைய புகழ பறைசாற்றுகின்றது? கிருஷ்ணருடைய புகழை. இப்ப கிருஷ்ணருடைய புகழ் நிரந்தரமாக, ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு சாண்டிபனி முனிவர், நீங்க எது பேசினாலும் அது என்றுமே புதியதாக, நிரந்தரமாக அது புதியதாக இருக்கும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால கிருஷ்ணருடைய புகழ் நிரந்தரமாக இருக்கணும், நிரந்தரமாக அது வளர்ந்துட்டே இருக்கணும். ஸோ நம்ம பகவத்கீதாலையும் ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், யஸ்மா அக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிஜோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமஹ. ஜீவாத்மாக்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஷரா ஜீவாத்மாக்கள், அக்ஷரா ஜீவாத்மாக்கள்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஷரா ஜீவாத்மாக்கள் யாருன்னா நம்ம எல்லாரும் ஷரா ஜீவாத்மாக்கள். ஏன் அப்படின்னா நாம் எல்லாருமே கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்தவர்கள். அதனால நமக்கு ஷரா ஜீவாத்மாக்கள். நாம் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்ததனால்தான் நாம் இந்த ஜட உடலை பெற்று ஷராங்கிற வகையில வருகின்றோம். ஷரா அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தவர்கள் அர்த்தம். கிருஷ்ணருடைய உறவை மறந்தவர்கள் ஷரா. ஸோ பிரபுபாதர் எப்படி சொல்லுவாருன்னா திரிபாத் விபூதின்னு சொல்லுவார். கிருஷ்ணருடைய சிருஷ்டியில 4ல் 1 பாகம் தான் ஜட உலகத்துல இருக்காங்களா. 4ல் 1 பாகம் தான் அவங்க எல்லாரும் ஷராங்கிற வகையில வராங்க, தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தவர்கள். கிருஷ்ணனுடைய சிருஷ்டியில 4ல் 3 பாகம் வைகுண்ட லோகத்துல, ஆன்மீக உலகத்துல, கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காங்களா. 3 கிருஷ்ணனுடைய சிருஷ்டியில 4ல் 3 பாகம். 4ல் 3 பாகம் கேள்வி இருந்தா கடைசியில நான் ஆன்சர் பண்றேன். 4ல் 3 பாகம் அவங்க வைகுண்ட லோகத்துல, ஆன்மீக உலகத்துல இருக்காங்க.
அந்த ஜீவராசிகள் அவங்க எல்லோரும் கிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். அவங்க அக்ஷராங்கிற வகையில வர்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே மைனாரிட்டி தான். ஆக்சுவலி மெஜாரிட்டி மக்கள் வந்து ஜீவராசிகள் வந்து இங்க வைகுண்ட லோகம், கோலோக பிருந்தாவனம் அங்கதான் இருக்காங்க. இந்த மாதிரி 3 மடங்கு பெரிய எண்ணிக்கை உடையவர்கள் அவங்களுக்கு பேர் அக்ஷரான்னு சொல்லுவோம். ஸோ நீங்க பகவத்கீதால கிருஷ்ணாவே சொல்றாரு தன் வாயால, எஸ்மா க்ஷரம் அதீதோகம். ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய க்ஷரா ஜீவராசிகள், ஜட உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க யாராலையும் சொல்ல முடியாது. எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்கன்னு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. சோ இந்த க்ஷரா ஜீவராசிகள் அதீதோகம், அவங்களை எல்லாரையும் கூட உயர்ந்த நிலையில் இருக்கார் நம்ம கிருஷ்ணா. அதீதோகம் கிருஷ்ணா வந்து க்ஷரா ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் மேல இருக்காரு. அப்புறம் அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, எஸ்மா க்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிஜோத்தமக. அக்ஷரா அதாவது இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல அந்த மாதிரி 3 மடங்கு எண்ணிக்கை அதிகமாக உடைய அக்ஷரா ஜீவராசிகள் வைகுண்ட லோகம், கோலோக பிருந்தாவனத்தில் இருக்காங்க. அவங்கள விடவும் கிருஷ்ணா உயர்ந்த நிலையில் இருக்காரு. அவர்களை விட உயர்ந்தவர். எக்ஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிச்சோத்தமக, அவர்களை விட. அவர்கள் கூட வந்து கிருஷ்ணருக்கு ஈடு கிடையாது. ஸோ அபிச்சோத்தமக, கிருஷ்ணா அவர்களையும் தாண்டி உத்தமமான நிலையில் இருக்காராம். அதனால அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமக. அதனால லோகே எல்லா லோகங்களும், ஜட உலகங்கள், வைகுண்ட லோகம், ஆன்மீக உலகங்கள், எல்லா உலகங்களும் மற்றும் வேதேச்ச எல்லா வேதங்களும், 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷதங்கள், இது எல்லாமே வந்து கிருஷ்ணரை பிரதீத்த, கிருஷ்ணரை போற்றுகின்றன, கிருஷ்ணரை புகழ்கின்றன. எப்படி புகழ்கின்றன? புருஷோத்தமா. அதனால கிருஷ்ணாவுக்கு புருஷோத்தமான்னு பேர் வந்துடும். புருஷோத்தமாங்கிறதுக்கு வந்து பிரபுபாதர் 2 விளக்கம் கொடுக்கிறார். புருஷர்களில் உத்தமர் அப்படின்னு ஒரு அர்த்தம். எஸ், ஜீவாத்மாவும் வந்து புருஷர்னு சொல்லலாம். அவர்கள் எல்லாவற்றிலும் கிருஷ்ணா வந்து உத்தமர், உத்தமமானவர். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தமா அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணா எப்பொழுதுமே தமோ குணம் அதை தாண்டி நிற்கிறார் ராமகிருஷ்ணன். அதனால அவருக்கு புருஷோத்தமா அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர். ஸோ அந்த புருஷோத்தமாங்கிற வந்ததுக்கு காரணம் கிருஷ்ணா வந்து க்ஷரா ஜீவராசிகள், அக்ஷரா ஜீவராசிகள் இவர்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்த நிலையில கிருஷ்ணா இருக்கிறதுனால அவருக்கு புருஷோத்தமான்னு சொல்லி எல்லா வேதங்களும் எல்லா உலகங்களும் அவரை போற்றுகின்றன. பிரதீத்தன போற்றுகின்றன. அப்படி வந்து நாம் வந்து பகவத்கீதையில படிக்கிறோம். ஸோ இப்படி பகவானுடைய புகழ் வந்து அதனாலதான் கிருஷ்ணாவுக்கு வந்து உருக்குரமான ஒரு பெயர் உண்டு. பாத்தீங்கன்னா ஆத்மா ராமஸ்வமுனையோ நிர்குரந்தா அப்படி உருக்குரமே. உருக்குரமான என்னன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்பவர். அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தவர் கிருஷ்ணன். எஸ், நீங்க பாத்தீங்கன்னா இங்க சாண்டீபனி முனிவர் அவருடைய இறந்து போன மகனை வந்து கிருஷ்ணா வந்து மீட்டு கொண்டு வர்றார். இது ஒரு சாதாரண மனிதன் வந்து இதை செய்ய முடியாது. இறந்து போன நபரை வந்து மீட்டு கொண்டு வருவது சாதாரண மனிதரால் முடியாது. கிருஷ்ணர் இறந்து போன குருவனுடைய மகனை மீட்டு கொண்டு வந்ததுனால அவருக்கு வந்து இந்த யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான செயலை இவர் செய்யறதுனால இவருக்கு வந்து உருக்குரமாங்கிற பெயர். இப்படியாக மனுஷன் வந்து செய்ய முடியாத செயலை எல்லாம் செய்பவராம் கிருஷ்ணா. அதனால இது வந்து இந்த உருக்குரமாங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா கிருஷ்ணருடைய புகழை பறைசாற்றுகின்றது. மேலும் கிருஷ்ணாவுடைய தெய்வீக குணங்கள் பார்த்தீங்கன்னா பராசு சக்திர் விவிதைவ சூயதே. பிரபுபாதர் வந்து இதை மேற்கோள் கொடுப்பார் வேதங்கள்ல இருந்து. பகவானுடைய சக்தி வந்து எப்படியாமா அன்லிமிட்டடாமா. அதே மாதிரியா கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் கணக்கில் அடங்காதனம். எவ்வளவுன்னு ஆக்சுவலி சொல்ல முடியாதாம். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்துல ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி
அதனுடைய ஆசிரியர், ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்துடைய ஆசிரியர், அவர் வந்து எழுதுறார், கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் வந்து கணக்கில் அடங்காதது. ஆனா நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கோசரம் அவர் ஆச்சாரியர்கள் வந்து 64 கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை லிஸ்ட் கொடுத்திருக்காங்க சாஸ்திரத்துல. ஆனா கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் அன்லிமிட்டெட், கணக்கில் அடங்காதது. இத வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்க அனந்த சேஷர் வந்து கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை தன்னுடைய ஆயிரக்கணக்கான தலைகள்னால அவர் வர்ணித்து பாடுறாராம். ஆனாலும் இன்னமும் அவரால் கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை வர்ணனை செய்வதில் அவரால் பூர்த்தி அடைய முடியலையாம். டெய்லி புது புது தெய்வீக குணங்களை அவர் வந்து காண்கின்றார். அனந்த சேஷர் கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை வர்ணித்து பாடிண்டே இருக்காரா, மாத்திர ஆயிரக்கணக்கான தலைகள்னால இன்னமும் பூர்த்தி அடைய மாட்டேங்குது. அப்படின்னா சாதாரணமாவே இந்த உலகத்துல ஒரு நபர் வந்து நற்குணங்கள் உடையவராக இருந்தாருன்னா அவர் எல்லோரையும் அவர் புகழ் வாய்ந்தவராக மாறிடுவார். அது இயற்கை. அது நற்குணங்கள் உடையவராக இருப்பவர் நிச்சயமாக எல்லோரையும் கவர்ந்து இழுப்பார், அவர் புகழ் வாய்ந்தவராக மாறுவார். கிருஷ்ணரோ அவருடைய தெய்வீக குணங்கள் வந்து அன்லிமிட்டெட், கணக்கில் அடங்காதது. அனந்த சேஷனாலே முடிக்க முடியல. அப்படிப்பட்ட கிருஷ்ணா அவருடைய இப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள் உடையவராக இருக்கிறதுனால அவர் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கின்றார். அதனாலதான் பிரபுபாதர் சொல்லுவாரு, கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணான் ஏன் பேர் வந்தது, முழுமுதற் கடவுளுக்கு கிருஷ்ணான் ஏன் பேர் வந்ததுன்னா அவர் ஆகர்ஷணம். இது கிருஷ்ணா ஆகர்ஷணம், எல்லோரையும் வசீகரிக்கின்றாரம்மா. தன்னுடைய தெய்வீக குணங்கள்னாலையும் தன்னுடைய தெய்வீக அழகினாலையும் தன்னுடைய தெய்வீக லீலைகள்னாலையும் அதனால ஆகர்ஷணம், எல்லோரையும் ஆகர்ஷணம் செய்யறதுனால, கவர்ந்து இழுப்பதனால அவருக்கு ஆக்சுவலி வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு பிரபுபாதர் வந்து இத மேற்கோள் கொடுக்கிறார் சாஸ்திரத்துல இருந்து. அப்ப கிருஷ்ணா இவ்வளவு தெய்வீக குணங்கள் நிரம்பியவரா இருக்கிறதுனால அவர் ஆட்டோமேட்டிக்கா புகழ் வாய்ந்தவர் தான் இல்லையா? உண்மையான புகழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நற்குணங்கள் உடையவர் வந்து சாதாரணமா இந்த ஜட உலகத்துல புகழ் வாய்ந்தவரா மாறுவார். அதான் உண்மையான புகழ். பக்தரும் வந்து பாத்தீங்கன்னா, பக்தர் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறதுனால, யஸ்யாஸ்தி பக்தர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை ஸ்தத்ர சமாசதே சுரா ஹராபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதே நாசுதி தாவதோபகி. ஒரு பக்தரும் கிருஷ்ண பக்தியை வந்து தீவிரமாக தூய பக்தியை அவர் பயிற்சி செய்யறதுனால 33 கோடி தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள்லாம் அவர்கிட்ட வந்து சேருதான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல படிக்கிறோம். ஸோ அப்ப பகவான் கிருஷ்ணா இங்க எப்படின்னா, பக்தர்களே வந்து பக்தியை பயிற்சி செய்து நற்குணங்களை உடையவராக மாறும் பொழுது பக்தர்களே எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறாங்க தன்னுடைய நற்குணங்கள் வைத்திருக்கிறதுனால. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து புகழ் வாய்ந்தவரா மாறுறாங்க இந்த உலகத்துல. பிரபுபாதருடைய புகழ் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பிரபுபாதருடைய புகழ் பரவிண்டே இருக்கு. எல்லோரும் பிரபுபாதரை வந்து போற்றுகின்றார்கள். பிரபுபாதர் வந்து அவருடைய லீலைகளை முடித்து கொண்டு போய் 50 வருஷத்துக்கு மேல ஆனாலும் கூட உலகெங்கும் பிரபுபாதரை வந்து தூய பக்தர்னு போற்றுகின்றாங்க. காரணம் அவருடைய நற்குணங்கள், தெய்வீக குணங்கள், அவருடைய பக்தியினால அவருக்கு ஏற்பட்ட தெய்வீக குணங்கள் அவரை போற்றுகின்றார்கள். அப்ப ஒரு பக்தருக்கே வந்து இவ்வளவு புகழ் வரும் பொழுது பக்தருடைய மாஸ்டர் சாத்வதாம்பதி, பக்தர்களுடைய மாஸ்டர் எஜமானரா இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அவருடைய புகழ் எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்கும். ஸோ அது வந்து வரம்பே இல்லையாம், அவருடைய புகழ் லிமிட்டே கிடையாது. சாதாரணமா அந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து சப்போஸ் ஒருத்தர் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு, ஓகே, அவருடைய புகழ் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரவும். தமிழ்நாட்டில் வந்து எல்லா பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து அவர்கிட்ட பேட்டி காணுவாங்க, அவர் டிவியில பேசுவாங்க, டிவியில அவருக்கு நேர்முகம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவர் புகழ் வாய்ந்தவரா இருப்பார் அந்த ஸ்டூடெண்ட். ஆனா எவ்வளவு நாளைக்கு அந்த புகழ்,
அந்த புகழ் வந்து சாதாரணமாக ஜட உலகத்துல மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய புகழ் வந்து அது வந்து அப்படியே மங்கக்கூடியது. காலம் ஓட 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 அது அப்படியே மங்கிரும் இல்லையா? இப்ப ஒருத்தர் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாருன்னா அவரை நிரந்தரமாக யாரும் அவரை போற்ற மாட்டாங்க. ஒரு 6 மாசம் ஓகே எல்லாரும் வந்து அவரை ஞாபகம் வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். 40 வருஷத்துக்கு அப்புறம் அவர் யாரையும் வந்து அவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினார்னு சொல்லிட்டு அவர் யாரும் போற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் ஜட ரீதியான புகழ் வந்து மங்கக்கூடியது, காலம் ஓட ஓட மங்கக்கூடியது. பட் கிருஷ்ணருடைய புகழ் அப்படி இல்லை, அது வந்து கூடிண்டே இருக்கோம்மா. அதனாலதான் அனந்த சேஷர்னாலேயே அவருடைய தெய்வீக குணங்களை வர்ணனை செய்வதில் பூர்த்தி பண்ண முடியலையாம், போயிட்டே இருக்காங்க. கிருஷ்ணா இப்படிப்பட்டவர், பிரம்மாண்டமானவர். அதனாலதான் மாமேப்பிய பரம் அவ்யயம் அப்படின்னு பகவத்கீதையில படிக்கிறோம். பரம் அவ்யயம், அவ்யயம் அப்படின்னா பறந்து விரிந்தவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு வந்து தமிழ்ல நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கிறோம். எல்லைக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணன். ஸோ அவருடைய புகழும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாததான். ஸோ இன்ஃபேக்ட் மொத்த சாஸ்திரங்களும் வந்து கிருஷ்ணனுடைய புகழை தான் பேசுகின்றன. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. பிபந்தியே பகவத ஆத்மனஸ்வதாம் கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்ருதம் புனந்திதே விஷய விதூசிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணருடைய புகழ் பாருங்க எவ்வளவு தெய்வீகமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. சிம்பிளி கிருஷ்ணருடைய கதைகள், புகழ், அவருடைய லீலைகள், இது எல்லாத்தையுமே நாம் ஸ்ரவண புட்டேஷு, இந்த காது துவாரம் வழியாக எப்படி சொல்றாருன்னு பாருங்க. கிருஷ்ணருடைய புகழ் லீலைகள், அவருடைய ரைட், இந்த இந்த தெய்வீக அழகு, இந்த புகழ் லீலைகள், இது எல்லாமே எப்படிப்பட்டதாமா? கதாமிருதம். கதாமிருதம்னா அமிர்தம் போன்றது. கிருஷ்ணருடைய கதைகள், லீலைகள், புகழ் எல்லாமே அமிர்தம் போன்றது. ஸோ இந்த உலகத்தை சார்ந்தது அல்லவம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க நைமிசாரண்யத்துல ரிஷிகள் வந்து கேட்கறாங்க, ரிஷிகள் இங்க சூத்த கோஸ்வாமிகிட்ட கேட்கறாங்க, கிருஷ்ணரை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. கிருஷ்ணருடைய தெய்வீக லீலைகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஸ்ரீமத் பாகவதத்துல. அதற்கு சூத்த கோஸ்வாமி என்ன சொல்லுவாரு? முனைய சாது பிருஷ்டோகம் பகவத்பேர் லோகமங்கலம். என்ன சொல்றாரு? சாது, வெரி குட் வெரி குட், நீங்க நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க, கிருஷ்ணரை பத்தி நல்லா கேட்டிருக்கீங்க. கிருஷ்ணருடைய புகழை பத்தி பேசுறது வந்து எப்படிப்பட்டது? பகவத்பேர் லோகமங்கலம், உலகத்துக்கே மங்களம் கொடுக்கக்கூடியதாம் கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை பத்தி நம்ம பேசுறதும் கேட்கிறதும். ஸோ வெரி நைஸ். ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துல பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிபந்தியே பகவத ஆத்மனஸ்வதாம். பகவான் கிருஷ்ணாவுடைய இந்த புகழ் லீலைகள் வந்து, இந்த கதைகளை வந்து ஒருத்தர் காது துவாரம் வழியாக பருகுவதால், பிபந்தி குடிக்கிறதுனால, காது துவாரம் வழியாக அதை கேட்கறதுனால என்ன ஆகுறதாமா? கதாமிருதம் ஸ்ரவண விஷய விதூசிதாசயம்னா என்னது? விஷய விதூசிதாசயம்னா ஜட உலகத்துல அனுபவிக்குங்கிற ஸ்வபாவம். நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவிக்குங்கிற ஸ்வபாவம் நமக்கு எல்லாருக்கும் வேரூன்றி இருக்கு ஜட உலகத்துக்கு. இந்த அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுனாலதான் நாம திரும்ப திரும்ப ஜட உலகத்துல பிறப்பெடுத்துட்டே இருக்கும். அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் அருமையா சொல்றது. கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை நாம காது கொடுத்து கேட்க 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 என்ன ஆகுறதாமா? அனுபவிக்குங்கிற சுபாவம் குறைய ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணரை விட்டுட்டு தனியாக அனுபவிக்கணுங்கிற அந்த சுபாவம் நம்மளோட ஹிருதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அதான் புனந்தி. புனந்தின தூய்மை அடைகின்றது. அனுபவிக்கணுங்கிற சுபாவம் நம்ம ஹிருதயத்துல தூய்மை அடைகின்றதாமா சிம்பிளி கிருஷ்ணனுடைய புகழ் லீலைகளை கேட்கறதுனால. காரணம், கிருஷ்ணருடைய புகழ் வந்து தெய்வீகமானது, இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. அதனாலதான் நாம வந்து படிக்கிறோம், திவ்யம்னு சொல்றோம். ஜன்ம கர்ம சமே திவ்யம். திவ்யம் ஏன் சொல்லியிருக்கு?
திவ்யம்னா என்ன அர்த்தம்? திவ்யம்னா தெய்வீகமான அர்த்தம். இந்த திவ்யம்ங்கிற வார்த்தை ஜட உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் பயன்படுத்த முடியாது திவ்யம்ங்கிற வார்த்தை. சோ ஏன்னா இது தெய்வீகத்துக்கு மட்டும்தான் அந்த திவ்யம்ங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியும். சோ கிருஷ்ணருடைய புகழ் லீலைகள், அவருடைய தோற்றம், இது எல்லாமே தெய்வீகமானது, இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. அதனாலதான் பகவத்கீதையில திவ்யம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இப்படிப்பட்ட கிருஷ்ணாவுடைய புகழை நம்ம காது கொடுத்து கேட்கறதுனால என்ன ஆகுறதாமா? புனந்தி தே விஷயம். புனந்தின தூய்மை அடைதல், அனுபவிக்குங்கிற சுபாவம் அது நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். வெரி நைஸ் இல்லையா? அனுபவிக்குங்கிற சுபாவம் நம்ம ஹிருதயத்துல தூய்மை அடைஞ்சிட்டோம்னா நமக்கு மறுபிறவியிலிருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா நாம் அடுத்த உடல் எடுப்பதற்கு காரணமே இந்த அனுபவிக்குங்கிற சுபாவம் தான், அனுபவிக்குங்கிற எண்ணம். அது தூய்மை அடைகின்றது நாம் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனால. மேலும் பாருங்க, பிரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம், இப்படி தொடர்ந்து அவர் கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்கும் பொழுது தச்சரண சரோருஹாந்திகம், கிருஷ்ணருடைய பாத கமலங்களை சென்று அடையலாம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் எனக்கு வர்ணிக்கும். ஸோ அதனால இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணருடைய புகழ் லீலைகள். அதை சிம்பிளி காது துவாரம் வழியா கேட்ட பொறுமை. பக்தி அவ்வளவு எளிமையானது. ஸோ இது இப்படி கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் கணக்கில் அடங்காதுனாமா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இத்தம் தூத குணோகரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தம் தூத குணோகரின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் வருது. ஆத்மா ராமஸ்து முனையோ நிர்கிரந்தா அபி உருக்கிரமே குருவன் அபி அகைத்துகின் பக்திம் இத்தம் பூத குணோகரி. இத்தம் பூத குணோகரின்னா கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள் அவ்வளவு அற்புதமானதாம், அவ்வளவு அற்புதமானது, கவர்ச்சிகரமானதாம். ஒரு சில தெய்வீக குணங்களை நான் பத்தி நீங்க சொல்லலாம்னு நான் விரும்புறேன். ஏன்னா கிருஷ்ணருடைய புகழை பத்தி பேசும்பொழுது அவருடைய தெய்வீக குணங்களை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா உண்மையான புகழ் அப்படின்னா அவருடைய தெய்வீக குணங்களை வச்சுதான், அதுதான் அவருடைய உண்மையான புகழ். சாதாரணமா இந்த ஜட உலகத்துல புகழ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்தால் ஒரு புகழ் வாய்ந்தவராக மாறிடுவார், இல்லை ஒரு சினிமா ஆக்டராக இருந்தால் ஒரு புகழ் வாய்ந்தவராக மாறிடுவார். பட் ஆக்சுவலி உண்மையான புகழ் எதுன்னு கேட்டீங்கன்னா நற்குணங்களை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக எல்லோரும் அவரை போட்டும் பொழுது அதுதான் உண்மையான புகழ். அப்ப நம்ம கிருஷ்ணருடைய புகழை பத்தி பேசும் பொழுது கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை கொஞ்சமாவது நம்ம சொல்லி ஆகணும். ரைட்? ஸோ இந்த குறிப்பிட்ட கிருஷ்ணா இங்க ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வர்ணிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்துல. அவருடைய தெய்வீக குணங்கள் 64 வகைப்படும்னு லிஸ்ட் கொடுக்கிறார். கணக்கில் அடங்காதது அவருடைய தெய்வீக குணங்கள். ஆனா நம்மளுடைய புரிந்து கொள்வதற்கோசரம் அவர் 64 லிஸ்ட் கொடுக்கிறார். அதுல என்ன அப்படின்னா ஒரு சில தெய்வீக குணங்கள் நான் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை பேசுறதுனால நாம் சிறந்த முறையில் நாம் கிருஷ்ணரை போற்றுகின்றோம். கிருஷ்ணாவுக்கு க்ஷமாசீலான்னு ஒரு தெய்வீக குணம் உண்டு. க்ஷமாசீலா அப்படின்னு. க்ஷமாசீலான என்ன அர்த்தம்னா கிருஷ்ணர் எல்லோரையும் மன்னிப்பதில் கை தேர்ந்தவராம், எல்லோரையும் மன்னிச்சுடுவாராம் கிருஷ்ணன். எஸ், நீங்க பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்? கிருஷ்ணா பகிர்முகாகனா போகவாஞ்சகரே நிகடஸ்த மாயாதாரி ஜாப்படியாதரே. நம்ம எல்லாரும் கிருஷ்ணர் வேண்டான்னு நிராகரிச்சுட்டு வந்தவங்க. அப்படிதான் பிரேம விபர்த்தாங்கிற சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் வேண்டாம்னு நிராகரிச்சுட்டு வந்தவங்க நம்ம எல்லாருமே. ஏன்? கிருஷ்ணரை விட்டுட்டு தனியாக அனுபவிக்கணுங்கிற ஆசைப்பட்டு கிருஷ்ணரை நிராகரிச்சுட்டு வந்தவங்க. ரைட்? அதனால இந்த ஜட உலகத்துல நாம் கிருஷ்ணரை விட்டுட்டு வந்ததுனால நாம் ஏகப்பட்ட இந்த கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம எடுத்துட்டோம். அந்த கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம ஏகப்பட்ட பாவ செயல்கள் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால கர்ம வினைன்னு நம்ம சொல்றோம். அனுபவிக்காத கர்ம வினைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே கிருஷ்ணா மன்னிப்பதில் தயாரா இருக்காரு. நம்மளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களா நம்ம செய்த
பாவச் செயல்கள், அது எல்லாத்தையுமே கிருஷ்ணா வந்து ஒரு க்ஷணத்துல வந்து மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான். மன்னிச்சு அதை விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவை நோக்கி சரணாகதி அடைந்து கிருஷ்ணரை நோக்கி நாம் சரணாகதி அடைந்து பக்தி செய்தால், நம்மளுடைய கோடிக்கணக்கான ஜென்மமாக நம்ம செய்த பாவ வினைகள், பாவ செயல்களுடைய அதனுடைய வினைகள், இந்த பாவ வினைகளை எல்லாத்தையும் ஒரு நொடியில அவர் வந்து மன்னிப்பதற்கு தயாரா இருக்கார். இது எவ்வளவு அபாரமான ஒரு குணம்ல, அற்புதமான குணம், ரைட்? ஸோ ஆக்சுவலி பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றாரு, கிருஷ்ணருக்கு வந்து நம்ம கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மேல அபரிமிதமான அன்பு இருக்காம, தன்னுடைய குழந்தைகளாகிய ஜீவாத்மாக்கள் மேல அளவு கடந்த அன்பு இருக்கும். அதனாலதான் ஓகே என்னுடைய குழந்தைகள் ஏதோ தெரியாம அறியாமையில வந்து என்னை நிராகரிச்சுட்டு போய் அவங்க வந்து பாவ செயல்கள்ல ஈடுபட்டு ஜட உலக வாழ்க்கையில் இருக்காங்க, பரவாயில்ல, ஒரு ஜென்மத்தில் அட்லீஸ்ட் என்னை நோக்கி திரும்புவார்கள். கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டே இருக்காராமா. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கிருஷ்ணர் வந்து ஹிருதயத்துல பரமாத்மாவாக கூடவே உட்கார்ந்து இருக்கார், வெயிட் பண்ணிட்டே இருக்காராமா. அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்துல இந்த ஜீவாத்மா என்ன நோக்கி திரும்புவார்னு கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எவ்வளவு கருணை பாருங்க, எவ்வளவு அன்பு கிருஷ்ணாவுக்கு எல்லா ஜீவாத்மாக்கள் மேலையும். இது அவருடைய அற்புதமான தெய்வீக குணம். ஸோ நம்ம எல்லாருமே கிருஷ்ணனுடைய உலகம் கோலோக பிருந்தாவனத்துக்கு சென்று அடையணும் அப்படின்னா நம்ம மெரிட் மூலமா போக முடியாது. மெரிட்னா எப்படி? அதாவது எப்படி காலேஜில் வந்து அட்மிஷன் போடுவாங்க இல்லையா? காலேஜில் அட்மிஷன்ல மெரிட்னு சொல்லுவாங்க. நல்லா மார்க் வாங்கி தகுதி மூலமாக காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைப்பது. அந்த மாதிரிய தகுதி மூலமாக நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போக முடியாது, கோலோக பிருந்தாவனத்துக்கோ வைகுண்ட லோகத்துக்கோ போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக கிருஷ்ணரை நிராகரித்து ஏகப்பட்ட புலனின்ப காரியங்களில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். அதனுடைய வினைகள் எல்லாமே வண்டியே இருக்கு. ஆனா அது வந்து நாம எல்லாத்தையும் கழிச்சிட்டு நம்ம போகணும்னா நம்ம ஏகப்பட்ட எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். ஸோ நாம் தகுதி மூலமாக யாருமே கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியாது. நாம் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்து அவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர்தான் உன்னத அனுபவிப்பாளர், நான் அல்ல, அவருடைய ஆனந்தத்துக்கு நான் ஒத்துழைப்பவன் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய இதுவரைக்கும் நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கோமோ அத்தனை பாவ வினைகளையும் ஒரு க்ஷணத்துல வந்து கிருஷ்ணா வந்து மன்னிச்சிடுறாரு. க்ஷமாசீலா. இது அவருடைய அற்புதமான தெய்வீக குணம். இது வந்து அவருடைய புகழை பறைசாற்றுகின்றது. இந்த மாதிரி இப்ப கிருஷ்ணர் சப்போஸ் வந்து நாம எல்லாருமே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இப்ப கிருஷ்ணர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே வைகுண்டத்துக்கு போக முடியாது, யாருமே கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியாது. ஆனா கிருஷ்ணர் வந்து அப்படி இல்லை, எல்லோரையும் மன்னிப்பதற்கு தயாரா இருக்காராமா எல்லா க்ஷணம் எல்லா நேரங்கள்லையும். இது அவருடைய அபாரமான அற்புதமான குணம். இது வந்து க்ஷமாசீலான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு கிருத்தஜ்ஞாங்கிற ஒரு தெய்வீக குணம் உண்டு. கிருத்தஜ்ஞா, இதுவும் அவரோட புகழை பறைசாற்றுகின்றது. கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை வர்ணிக்கணும்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒவ்வொரு லீலையிலையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா 125 வருடங்கள் லீலைகள் செய்தார் இந்த பூமியில துவாபர யுகத்துல. இந்த 125 வருட லீலைகள்ல ஒவ்வொரு லீலையிலையும் கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்கள், குறிப்பிட்ட தெய்வீக குணங்கள் துணிக்கின்றன. அதை நம்ம சாஸ்திர ரீதியாக அதை பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு கவர்ச்சி ஏற்படும். அப்படி வந்து தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் அந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா கிருத்தஜ்ஞான்னு பாருங்க. கிருத்தஜ்ஞா ஒரு தெய்வீக குணம் கிருஷ்ணர் வச்சிருக்காரு. அது என்னது? கிருஷ்ணா வந்து நன்றி உணர்வு உடையவராங்க. பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு அதாவது நம்ம பார்த்தோம் அசமௌர்துவா, கிருஷ்ணருக்கு மேலே யாரும் கிடையாது, கிருஷ்ணருக்கு சமமான ஒரு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எதுக்கு நன்றி உணர்வா இருக்கும்? நன்றி உணர்வு உடையவரா எதற்கு இருக்கணும்? அவசியம் இல்லையே. சாதாரணமா அந்த ஜட உலகத்துல ஒருத்தர் வந்து நன்றி உணர்வு உடையவரா இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு காரியம், அந்த நபர் மூலமா அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அவர் நன்றி உணர்வு உடையவரா இருப்பார். பட் கிருஷ்ணாவோ அவருக்கு எதுவுமே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மூலமா நம்ம எதுவும் அவருக்கு கொடுக்க முடியாது. எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இதா வாஷம் இதம் சர்வம், அத்தனைக்கு ஓனர் கிருஷ்ணா.
அதனால அவரை நம்மள்ட்ட நன்றி உணர்வு உடையவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கிருஷ்ணா நன்றி உணர்வு உடையவர் அப்படின்னு சாஸ்திரத்துல சைத்தன்ய சரித்தாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருத்தஜ்ஞா. எந்த எந்த விதத்துக்கு நன்றி உணர்வு உடையவர்? ஜீவாத்மா கிருஷ்ணாவை நோக்கி சிறிய அளவு பக்தி செய்தார், கிருஷ்ணர் நன்றி உணர்வு உடையவராக. இது அவருடைய அபாரமான குணம், அற்புதமான குணம். இது அவருடைய புகழை பறைசாற்றுகின்றது. அதாவது ஜீவாத்மா சிறிய அளவு பக்தி செய்தால் கூட கிருஷ்ணர் அதை மறக்கிறது இல்லையாம. ஓ, இந்த ஜீவாத்மா எனக்கோசரம் பக்தி செஞ்சிருக்கார், இவருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவன், நன்றி கடன் பட்டவர், இவருக்கு நான் ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும். அதனாலதான் பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம், பஜாமி அகம் தாம் ததைவ பஜாமி அகம். பஜாமி ரிவார்டு, பரிசு. ஏதா மாம் பிரபத்தியந்தே. எந்த அளவுக்கு ஒருத்தர் எனக்கு சரணாகதி அடைகிறாரோ அந்த அளவுக்கு நான் அவருக்கு பரிசு அளிக்கின்றேன், என்னுடைய கருணையை அவருக்கு கொடுக்கின்றேன். கிருஷ்ணா அது பகவத்கீதையில சொல்றார், பகவத் 4th சாப்டர்ல. சோ கிருஷ்ணா நன்றி உணர்வுடையவர். யாருடைய பக்தியையும், துளியூண்டு பக்தியை கூட கிருஷ்ணர் ஒருபொழுதும் மறப்பதே இல்லையாம். உரிய நேரத்துல இது அவருடைய புகழை பறைசாற்றுகின்றது. ஒரு சின்ன ஒரு லீலை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க கிருஷ்ணா புக்ல. இங்க பாத்தீங்கன்னா முசுகுந்தன், முசுகுந்தன் எடுத்துட்டீங்கன்னா, முசுகுந்தன் கிருஷ்ணா புக்ல நம்ம அதை படிக்கிறோம். அதாவது கிருஷ்ணா அந்த போர்க்களத்துல இருக்கும்பொழுது காளையாவனா கிருஷ்ணர் கூட சண்டை போடுறது போறார். கிருஷ்ணா காளையாவனா கூட சண்டை போடாம அவர் போர்க்களத்தில் நடந்து போயிடுறார். கிருஷ்ணன் நடந்து போறார், தன் காளையாவனா பின்னாடி துரத்திட்டே இருக்கார். கிருஷ்ணரை பிடிக்கவே முடியல. கிருஷ்ணர் வெறுமனே நடந்து போறார், ஆனா காளையாவனாவை பிடிக்க முடியல. கிருஷ்ணர் அங்க ஒரு ஹிமாலய மலையில ஆக்சுவலி சொல்றாங்க, பத்ரிநாத் பக்கத்துல இந்த இடம், அந்த குகைக்குள்ள உள்ள புகுந்துடுறாரு கிருஷ்ணா. அப்ப இந்த காளையாவனா அங்க என்ன பண்றாரு, குகைக்குள்ள கிருஷ்ணர் உள்ள புகுந்த உடனே அவர் கிருஷ்ணரை பல விதமா திட்டுறாரு காளையாவனா. நான் ஃபைனலி அங்க யார் படுத்துட்டு இருக்காங்கன்னா, அந்த குகையில முசுகுந்தன் படுத்துட்டு இருக்காரு. இந்த முசுகுந்தன் எப்படின்னா, முசுகுந்தன் ஒரு காலத்துல தேவர்களுக்கு அசுரர்களுக்கு நடந்த சண்டையில முசுகுந்தன் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அசுரர்களுக்கு எதிராக சண்டை போடுறார். பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் சண்டை போடுறார். அந்த சண்டையில தேவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துடுறார் முசுகுந்தன். அதனால இந்திரனுக்கு பயங்கர சந்தோஷம். முசுகுந்தனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். முசுகுந்தன் சொல்றாரு, நான் பல வருடங்கள் ஆச்சு நான் தூங்கி. ஏன்னா தேவர்களுடைய கணக்குல அங்க நம்மளுடைய ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நாள். சோ அவர் பல நாட்கள் அசுரர் தொந்தரவு பண்றாங்களோ, நான் அவர்களை என்னுடைய கண்ணை திறந்து பார்த்தான்னா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகணும், இந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன் முசுகுந்தன். இந்திரன் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. அதனால முசுகுந்தர் எங்க குகையில அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் இதை பயன்படுத்திட்டு என்ன பண்றாரு, காளையாவனா அசுரன், காளையாவனா அசுரன் கிருஷ்ணரை துரத்திண்டே வர்றதுனால கிருஷ்ணர் டவார்னு இந்த குகைக்குள்ள புகுந்துடுறாரு, இந்த இருட்டடைந்த குகைக்குள்ள. அங்க யார் படுத்துட்டு இருக்காருன்னா முசுகுந்தன் படுத்துட்டு இருக்காரு. இருட்டுல காளையாவனாவுக்கு தெரியல கிருஷ்ணர் தான் இருக்காருன்னு சொல்லி காலால எட்டி உதைகிறாரு. யார் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோபத்துல அப்படி கண்ணை திறந்து பாக்குறாரு. முசுகுந்தன் பார்த்த உடனே காளையாவனன் எரிஞ்சு போயிடுறாரு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு. காளையாவனம் எரிஞ்சு சாம்பலான உடனே முசுகுந்தன் தூக்கமெல்லாம் கலைஞ்சு போய் அவர் பார்க்கிறாரு, குகையுடைய கார்னர்ல மூளையில ரொம்ப ஜெகஜோதியா ஒருத்தர் நிக்கிறாராம். உடனே முசுகுந்தன் போய் கேட்கிறார், நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்லாம் கேட்கிறாரு, உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்லாம் கேட்கிறார் முசுகுந்தர். கிருஷ்ணா ரொம்ப பணிவா சொல்றாரு. கிருஷ்ணா அவருடைய தெய்வீக குணம் என்ன அப்படின்னா, அவர் பணிவு நிரம்பியவராகும், மிகவும் பணிவு நிரம்பியவர் கிருஷ்ணா. எப்படி நாம கிருஷ்ணா எடுத்து கத்துக்கணும். நாம எல்லாருமே தம்மா துண்டு ஜீவாத்மா இல்லையா, ரைட்? தம்மா துண்டு ஜீவாத்மா நாம் எல்லாரும். ஆனா மனுஷன் ஜட உலகத்துல ரொம்ப கர்வம் நிரம்பியவரா இருக்கார், கொஞ்சம்
அழகு, அறிவு, செல்வம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருச்சுன்னா கர்வம் வந்துருது மனுஷனுக்கு. ஆனா கிருஷ்ணா பணிவு நிரம்பியவரா இருக்காராம். முழு முதற் கடவுள், அவர் பணிவு நிரம்பியவர். நாம் கிருஷ்ணாட்ட இருந்து கத்துக்கணும் நிறைய. அவருடைய தெய்வீக குணம் இப்படிப்பட்டது. நீங்க முசுகுந்தன் கேட்கிறார், உங்க பேர் என்ன? கிருஷ்ணா சொல்றார், என் பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு சொல்றார். என்னுடைய அப்பா பெயர் அம்மா பெயர் வந்து தேவகி வசுதேவர். ரொம்ப பணிவா சொல்றார். தன் முசுகுந்தனுக்கு புரிகிறது, இந்த இங்க அந்த குகையினுடைய மூலையில இந்த கார்னர்ல நின்றுப்பவர் வந்து வேற யாரும் இல்ல, பகவான் கிருஷ்ணா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. முசுகுந்தன் கேட்கிறாரு, எதுக்கு இந்த லீலையை நான் சொல்றேன்னா, கிருஷ்ணருடைய ஒரு குறிப்பிட்ட தெய்வீக குணம் இந்த லீலையில துணிக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் கிருஷ்ணரை போற்றுவோம், கிருஷ்ணருடைய புகழ் நம்மளுக்கு புரியும். கிருஷ்ணர் அவ்வளவு கவர்ச்சிகரமானவர்கள் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த முசுகுந்தன் கேட்கிறார், ஓ கிருஷ்ணா, நீங்க முழு முதற் கடவுள், நானோ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குகையில படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கோசரம் நீங்க வந்து இந்த மாதிரி குகைக்குள்ள எனக்கு முன்னாடி தோன்றி எனக்கு தர்ஷனம் கொடுக்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் முசுகுந்தன். கிருஷ்ணா சொல்றாரு, ஓ முசுகுந்தா, உனக்கு தெரியாது, நீ மறந்துட்ட. முன் ஜென்மத்துல வந்து நீ என்னைய தர்சனம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, என்னைய தர்சனம் செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட, அது உனக்கு தெரியல, நீ மறந்து போயிட்ட. அதை பூர்த்தி பண்றதுக்கோசரம் தான் நான் இப்பொழுது உன் முன்னாடி இந்த குகையில நான் உனக்கு தர்சனம் கொடுக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார். முசுகுந்தனுக்கு வந்து அளவு கடந்த ஆனந்தம். இதுல என்ன தெரிகிறது? கிருஷ்ணாவுடைய என்ன தெய்வீக குணம் தெரிகிறது. கிருஷ்ணா வந்து கிருத்தக்ஞா அப்படின்னு சொன்னா, அவர் நன்றி உணர்வு உடையவர். முன்ஜென்மத்துல வந்து முசுகுந்தன் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார் மனப்பூர்வமாக. அதை அவர் மறந்து போயிட்டார். ஆனா கிருஷ்ணர் மறக்கல. உரிய நேரத்தில் அவருக்கு அந்த ரிவார்டு கொடுக்கிறார், பாருங்க, பரிசு கொடுக்கிறார், அவருக்கு வந்து தர்ஷனம் கொடுக்கிறார். அண்ட் ஆல்சோ கிருஷ்ணாவுடைய இன்னொரு தெய்வீக குணம் துணிக்கிறது இந்த லீலையில. என்னன்னு பாத்தீங்கன்னா தக்ஷிணக. தக்ஷிணக தக்ஷிணகன என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணா வந்து ரொம்ப எளிமையானவராம். எளிமையானவர் அண்ட் இளகிய மனம் படைத்தவராம் கிருஷ்ணா. இதெல்லாம் அவருடைய புகழை பறைசாற்றுகின்றது. இருந்து இந்த லீலையில அது எப்படி தெரிகிறது, கிருஷ்ணா எப்படி எளிமையானவர்? நீங்க பாருங்க, அதாவது நம்ம பார்த்தோம், எல்லா வேதங்களும் எல்லா உலகங்களும் கிருஷ்ணரை புருஷோத்தமர் என்று போற்றுகின்றன. அவ்வளவு புகழ் வாய்ந்த நபர் கிருஷ்ணா. அப்படிப்பட்ட கிருஷ்ணா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள ஒரு நபர் படுத்துட்டு இருக்கார். தன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அவர் வந்து அதை மறந்து போயிட்டார். கிருஷ்ணர் வந்து அவருக்கு தர்ஷனம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் நபர், அந்த தனி நபருக்கோசரம் கிருஷ்ணா அவருக்கு முன்னாடி தோன்றார் இல்லையா, இதுதான் தக்ஷிணகா. அவர் வந்து எளிமையானவர். சாதாரணமா இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து புகழ் வாய்ந்தவராக மாறிட்டார்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்தியாவுடைய பிரதமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய பிரதமர் ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அவரை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரா? உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வருவாரா? வரமாட்டார், வரமாட்டார். ஏன்? அவர் புகழ் வாய்ந்தவர். ஜட உலகத்துல கொஞ்சம் புகழ் வாய்ந்தவர் ஆயிட்டாருன்னா அவரை பக்கத்துலயும் அப்ரோச் பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது இல்லையா? அதுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கணும், செக்ரட்டரி இருப்பாங்க, ஏகப்பட்ட இது, முடியவே முடியாது. உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் புகழ் வாய்ந்தவர். ஜட உலகத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு இந்தியா, அந்த நாட்டினுடைய பிரதமரே புகழ் வாய்ந்தவரை மாறின உடனே உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரமாட்டார். ஆனா பகவான் முழு முதற் கடவுள், அண்ட சராச்சரங்களுக்கு ஓனர், அண்ட் எல்லா உலகங்களும் மதோஸ்மிலோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமக, எல்லா உலகங்களும் எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை புருஷோத்தமர் என்று போற்றுகின்றன. அப்படிப்பட்ட கிருஷ்ணா மோஸ்ட் ஃபேமஸ், மிக புகழ் வாய்ந்தவர். அவர் ஒரு நபருக்கோசரம், ஒரு தனி நபருக்கோசரம் இங்க குகையில வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி தர்ஷனம் கொடுக்கின்றார். இது காரணம் அவருடைய எளிமை. தக்ஷிணக கிருஷ்ணா ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானவர் கிருஷ்ணா. நாம் பக்தி வந்து எப்படின்னா, பக்தி பயிற்சி செய்வதற்கு ரொம்ப எளிமையானதுதான். எளிமையானவருக்கு வந்து பக்தியில ஈஸியா முன்னேறலாம். ஆனா நம்மளோட ஹிருதயத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எப்படின்னா, அந்த குறுக்கு சிந்தனை இருந்துன்னு வச்சுக்கோங்க, பக்தியை தொடவே முடியாது. பக்தி ரொம்ப எளிமையா இருந்தோம்னா ஈஸியா வந்து பயிற்சி. ஆனா கிருஷ்ணா ரொம்ப எளிமையானவர். ஸோ எப்படி இந்த உலகத்திலேயே வந்து கொஞ்சம் ஒரு பெரிய புகழ் வாய்ந்த பாடகர் ஆயிட்டாருன்னா, ஆக்சுவலி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு,
2004 எங்க இஸ்கான் கோயம்புத்தூர் கோவில்ல நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாடகரை வந்து நாங்க கூப்பிட்டோம் ஜென்மாஷ்டமிக்கு. 2004 ஒரு பாடகரை வந்து கூப்பிட்டு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணலாம், கிருஷ்ணருடைய இதை வந்து பாடல்களை பாடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கச்சேரி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க அவங்க வந்து ஒரு புகழ் வாய்ந்த பாடகர். அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்கள்கிட்ட, எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் வருவாங்க என்னுடைய கச்சேரியை கேட்கறதுக்கு அப்படின்னு அவங்க வந்து முதல் கேள்வி. இதுதான் ஜட உலகம். மனுஷன் வந்து கொஞ்சம் புகழ் வாய்ந்தாயிட்டான்னா அவன் பேசுறா அப்படின்னா இத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஆனா முழு முதற் கடவுள் அவ்வளவு புகழ் வாய்ந்தவர். அவர் பாருங்க எவ்வளவு எளிமையானவர். ஒரு தனிநபருக்கோசரம் முசுகுந்தனுக்கோசரம் அவர் குகையில தோண்டி அவர் தர்ஷனம் கொடுக்கிறார். இது அவருடைய தட்சிணக அப்படிங்கிற இந்த ஒரு தெய்வீக குணத்தை பறைசாற்றுகின்றது. இதன் மூலமாக அவருடைய புகழ் தெரிகின்றது. இப்படி அவருடைய தெய்வீக குணங்களை பற்றி பேசணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ நான் இங்க கிருஷ்ணருடைய புகழை வந்து பேசுவதற்கு நாம் கிருஷ்ணருடைய புகழை பேச 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 ஜீவாத்மா நாம் தூய்மை அடைகின்றோம். கதையந்தஸ்டமாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம். வெரி நைஸ். பரஸ்பரம் இதோட நான் முடிச்சிடுறேன். பரஸ்பரம்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய நபர், அதுக்கு பேர் தான் பரஸ்பரங்கிற வார்த்தை பயன்படுத்தும். ஒரு நபர் இருந்தா பரஸ்பரம் சொல்ல மாட்டோம். 2 பேர் அல்லது அதுக்கு மேல ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு பேர் பரஸ்பரம். பகவத்கீதையில பரஸ்பரம். ஓகே, 2 பக்தர்கள் குறைந்தது 2 பக்தர்கள் என்ன செய்யறாங்க? மத்கத பிராணா, கிருஷ்ணருடைய புகழ் லீலைகள் கதைகள் இதை வந்து போதயந்த பேசுறாங்க. பேசும்பொழுது என்ன ஆகுறது பாருங்க. கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தின திருப்தி, ரமந்தின ஆனந்தம். திருப்தி மற்றும் ஆனந்தம் கிடைக்கின்றதாமா. யாருக்கு? 2 பேருக்குமே கிடைக்கிறதாமா. பரஸ்பரங்கிற வார்த்தை சொன்னதுனால சொல்பவருக்கும் சரி கேட்பவருக்கும் சரி வந்து திருப்தி மற்றும் ஆனந்தம் கிடைக்கிறதாம். கிருஷ்ணனுடைய புகழ் அப்படிப்பட்டது. ஸோ இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, தெய்வீகமானது. ஸோ நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு கிருஷ்ணனுடைய புகழை நாம் பேசுகின்றோம் கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அனுபவிக்குங்கிற சுபாவத்திலிருந்து நாம தூய்மை அடைந்து கிருஷ்ணர் மேல அன்பு நிலைக்கு உயர முடியும். ஸோ நான் இங்க முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன்.